அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம குரான்ல இருக்கிற ரொம்பவே சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அத்தியாயத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்மள பல பேரு குரான்ல முதல்ல மனப்பாடம் செய்கிற அத்தியாயம் இதுவா தான் இருக்கும். சூரா அல் இக்லாஸ். ஆமா, இதுக்கு தூய்மை அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. உள தூய்மை அத்தியாயம்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன அத்தியாயம் அதோட வெகுமதியில முழு குர்ஆன்ல 1/3 சமம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிருக்காங்க. ஆமா, அது எப்படி சாத்தியம்? இதன் வரலாற்று பின்னணி என்ன? இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் சொல்ற ஆழமான அர்த்தம் என்ன? இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பேச போறோம். இந்த உரையாடல் மூலமா இந்த அத்தியாயத்தோட ஆழமான அர்த்தங்களும் இன்னைக்கு இது நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது மாதிரி இன்னும் பல இஸ்லாமிய உண்மைகளை தெரிஞ்சுக்க தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸை பாருங்க. சரி, நாம ஆரம்பிக்கலாமா? வாங்க, ஒரு 1400 வருஷம் முன்னாடி மக்காக்கு போவோம். அந்த காலகட்டம் ஒரு ஆன்மீக குழப்பம் நிறைஞ்ச காலம். ஆமா, காபாவை சுற்றி கிட்டத்தட்ட 360 சிலைகள், ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு கடவுள். கரெக்ட். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கடவுள்னு மதம்ங்கிறது ஒரு நம்பிக்கையை தாண்டி ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு இறைவன் அப்படிங்கிற செய்தியோட வராங்க. இது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துச்சு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கிட்ட ஒரு சவாலான கேள்வியை வச்சாங்க. என்ன கேள்வின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அவங்க கேட்டது ரொம்ப நேரடியானது. ஓ முகமதே, நீங்க வணங்குற அந்த இறைவனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவரோட வம்சாவளி என்ன? ஓ, அவர் எதால ஆனவர்? தங்கத்தாலையா, வெள்ளியாலையா, இல்ல செம்பாலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க கடவுளை அவங்களால புரிஞ்சிக்க முடிஞ்ச அவங்க செஞ்ச சிலைகள் மாதிரியே கற்பனை பண்ண முயற்சி செஞ்சாங்க. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தத்துவ ரீதியா பதில் சொல்லல. அவங்க காத்திருந்தாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் ஒரு மனிதன் கிட்டேந்து வர முடியாது. அது யார பத்தி கேட்கப்படுதோ அவரிடமிருந்தே வரணும். ஆமா, அப்போதான் அந்த பதில் வந்தது. ஒரு பெரிய பிரசங்கமா இல்ல, 4 சக்தி வாய்ந்த வசனங்களா. அதுதான் சூரா அல் இக்லாஸ். நிச்சயமா இது கடவுளை பத்தின ஒரு அத்தியாயம் மட்டும் இல்ல, இது கடவுளோட சுய அறிமுகம், அவரோட ஒரு தெய்வீக அடையாள அட்டைன்னு கூட சொல்லலாம். அருமையான வார்த்தை. சரி, அந்த அடையாள அட்டையோட முதல் வரிய பார்ப்போம். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீர் கூர்வீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. இது கேட்க ரொம்ப எளிமையா தெரியுது. ஆனா இதுல இருக்கிற அஹத்ங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, இங்கதான் விஷயமே இருக்கு. அரபி மொழியில ஒன்றுன்னு சொல்றதுக்கு 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு வாஹித். வாஹித்? ஆமா, வாஹித்னா 1, 2, 3ன்னு நாம எண்ணும் போது வர்ற முதல் எண். அதாவது பல விஷயங்கள்ல 1. ஓகே, புரியுது. ஆனா அல்லாஹ் இங்க வாஹித்ங்கிற வார்த்தைய பயன்படுத்தல, அவன் அஹத்ங்கிற வார்த்தைய பயன்படுத்தி இருக்கான். அப்போ அஹத்னா என்ன அர்த்தம்? அஹத்னா தனித்துவமான ஒன்று, முழுமையான ஒருமை. அதை பிரிக்க முடியாது. அதுக்கு 2வது ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படியா? அந்த வார்த்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே பயன்படுத்தப்படாது. அதனால அந்த ஒத்த வார்த்தை காபாவுல இருந்த 350 சிலைகளை மட்டும் நிராகரிக்கல. அது திரித்துவம், பல கடவுள் கொள்கையின எழிலா கூட்டு வழிபாட்டு கருத்தையும் நிராகரிக்குது. இது ஏகத்துவத்தோட ஒரு தீவிரமான பிரகடனம். மிகச்சரி, ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். அல்லாஹு சமது. அல்லாஹ் எவ்வரிடத்தும் தேவையற்றவன். இந்த அஸ்ஸமத் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இது குர்ஆன்லயே ரொம்ப ஆழமான வார்த்தைகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. உண்மைதான். அஸ்ஸமதுங்கிற வார்த்தைக்கு பல ஆழமான அர்த்த அடுக்குகள் இருக்கு. முதலாவது, எல்லாரும் அவரை சார்ந்திருக்காங்க, ஆனா அவர் யாரையும் சார்ந்திருக்கல. 2வது, அவர் முழுமையானவர், அவருக்கு எந்த தேவைகளுமே இல்ல. பசி, தூக்கம், ஓய்வு எதுவுமே தேவையில்லை. 3வதா ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிங்க. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் நீங்க திரும்புற கடைசி இடம் அவர்தான். இது மக்காவில் இருந்த சிலைகளுக்கு நேரெதிரா இருக்கு. அந்த சிலைகளை சுத்தம் செய்ய, அதுக்கு படையல் வைக்க, அதை பாதுகாக்க கூட ஆட்கள் தேவைப்பட்டாங்க. கரெக்ட். ஆனா அல்லாஹ்வுக்கு நம்ம கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லைன்னு அஸ்ஸமத் நமக்கு சொல்லுது. நாம நமக்காக தான் பிரார்த்தனை செய்யறோம், அவனுக்காக இல்ல. ரொம்ப தெளிவா புரியுது. அடுத்த வசனம், லம் யலித் வலம் யூலது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை.
இது படைத்தவனுக்கும் படைக்கப்பட்டவற்றுக்கும் நடுவில் ஒரு தெளிவான கோட்டை வரைஞ்சிடுது. ஆமா, பழங்கால கதைகள்ல பாத்தீங்கன்னா கடவுள்களுக்கு அப்பா அம்மா குழந்தைங்க குடும்ப சண்டைன்னு மனுஷங்க மாதிரியே சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா இந்த வசனம் அந்த கருத்தை முழுசா உடைக்குது. அல்லாஹுக்கு வம்சாவளி இல்ல, மகன் இல்ல, தந்தை இல்ல. அவன் இந்த உயிரியல் சுழற்சி, காலம், பாலினம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அவன் வெறுமனே இருக்கிறான். இதுல ஒரு சின்ன சந்தேகம். பொதுவா நாம முதல்ல பிறப்போம், அப்புறம்தான் நமக்கு குழந்தைகள் பிறக்கும். ஆனா இங்க அவன் யாரையும் பெறவில்லைன்னு முதல்ல வருது, அப்புறம்தான் அவன் பெறப்படவும் இல்லைன்னு வருது. ஏன் இந்த வரிசை மாற்றம்? ரொம்ப நுட்பமான கேள்வி இது. இறையியல் பார்வையில அல்லாவுக்கு பெற்றோர் இருக்காங்கன்னு சொல்றதை விட அவனுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றதுதான் மிகப்பெரிய இணை வைப்பா பார்க்கப்படுது. ஓ, அப்படியா? ஆமா, ஏன்னா குழந்தைங்கிறது ஒருத்தரோட ஒரு பகுதி, ஒரு நீச்சி. அது கடவுளோட தெய்வீக தலித்துவத்தை கேள்விக்குள்ளாக்கும். அதனாலதான் அந்த வாதத்தை அல்லாஹ் முதல்ல மறுக்கிறான். இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, கடைசி வசனம், ஒலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அன்றியும் அவனுக்கு நிகழாக எவரும் இல்லை. இதுதான் இந்த இறையியலோட உச்சக்கட்ட முத்தாய்ப்புன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. குஃபுவன் அப்படின்னா சமமானவர், நிகரானவர், இல்லைன்னா ஓரளவுக்கு ஒப்பிடக்கூடியவர்னு அர்த்தம். இந்த வசனம் நேரடியா என்ன சொல்லுதுன்னா, கடவுளை கற்பனை செய்வதே நிறுத்துங்கள் அப்படின்னு தான். ஏன் அப்படி? ஏன்னா உங்களால கற்பனை செய்யக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பிரகாசமான ஒளியா இருக்கலாம், ஒரு பெரிய சக்தியா இருக்கலாம், ஏன் இந்த பிரபஞ்சமே கூட இருக்கலாம். ஆனா அல்லாஹ் அது இல்ல. ஆமா, ஏன்னா உங்க கற்பனையே ஒரு படைப்பு தான். ஒரு படைக்கப்பட்ட பொருளால படைத்தவனை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவனுக்கு நிகரா ஒப்பிடக்கூடியது எதுவுமே இல்ல. ஆக இந்த 4 சின்ன வசனங்கள் முழு குர்ஆனோட 3ல் 1 பங்கு வெகுமதியை கொண்டதுன்னு நபி ஸல்லல்லாஹு சொன்னது எப்படி சாத்தியம்? இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். சரி, இது நீளத்துல 3ல் 1 பங்கு இல்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ எப்படி இது முக்கியத்துவத்துல 3ல் 1 பங்கு ஆகுது? ஆமா, அதுதான் எனக்கும் குழப்பமா இருந்துச்சு. அறிஞர்கள் குர்ஆனோட மைய கருத்துக்களா 3 பெரிய பிரிவுகளா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன? 1 தௌஹீத், அதாவது ஏகத்துவம், அல்லாஹ் யாருங்கிற கேள்விக்கான பதில். சரி. 2 ரிசாலத், அதாவது தூதுத்துவம், நாம எப்படி வாழணும், சட்டங்கள் என்ன, நபிமார்களோட கதைகள், எது சரி எது தவறு, இதையெல்லாம் பத்தி பேசுறது. ஓகே. 3வது ஆக்கிரத், அதாவது மறுமை, நாம எங்க போறோம், ஸ்வர்க்கம் நரகம், மறுமை வாழ்க்கை, இத பத்தி சொல்றது. ஓ, இப்ப புரியுது. அப்போ சூரா இக்லாஸ் அந்த முதல் மற்றும் மிக முக்கியமான கேள்விக்கு, ஆமா, அல்லாஹ் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு முழுமையான, சரியான, உறுதியான பதில கொடுக்குது. இதுதான் இஸ்லாத்தோட அடித்தளம். அதனாலதான் இது முக்கியத்துவத்துல 3ல் 1 பங்கு. மிகச்சரியா. ஒரு நபித்தோழர் இந்த சூறாவை ரொம்ப நேசிச்சதால ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதினதா ஒரு ஹதீஸ் இருக்கு. ஆமா, அதை கேட்டிருக்கேன். ஏன் திரும்ப திரும்ப இதையே ஓதுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு அழகான பதில் சொன்னாரு. அவர் சொன்னார், ஏன்னா இந்த சூறா ஏன் இறைவனை விவரிக்குது, அவனோட வர்ணனைகளை படிக்க நான் விரும்புறேன் அப்படின்னு. பாருங்க, அவர் அதை சுருக்கமா இருக்குன்னு ஓதல, அது தான் இறைவனை பத்தி பேசுதுங்கிற அன்புல ஓதியிருக்காரு. அந்த பதில கேட்ட நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லுங்க. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த சூறாவின் மீதான அவரோட அன்பு அவரை சொர்க்கத்துல நுழைய வச்சிடுச்சு அப்படின்னு. இன்னொரு அறிவிப்புல அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அன்பு தான் இங்க முக்கியம். சரி, இந்த 1400 வருஷம் பழமையான அத்தியாயம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? நம்மள யாரும் வீட்டுல கல் சிலைகளை வச்சு வணங்குறது இல்ல. ஆனா நம்மளோட நவீன கால சிலைகள் ரொம்ப நுட்பமானவை. எப்படி சொல்றீங்க? அவை பிக்சல்களால், காகிதத்தால், பெருமையால் ஆனது. நாம புகழ வணங்குறோம், செல்வத்தை சார்ந்திருக்கிறோம், சமூக ஊடகங்கள்ல வர்ற லைக்குகள் கிட்ட இருந்து அங்கீகாரத்தை தேடுறோம். அப்போ இதெல்லாம் தான் நாம சார்ந்திருக்கிற நவீன கால கடவுள்கள். ஆனா இதெல்லாம் ஒரு கட்டத்துல நம்மள கைவிட்டுடும். கரெக்ட். சூரா இக்லாஸ் நமக்கு ஒரு விடுதலை பிரகடனம். அது வேற எதையும் இல்லைன்னா யாரையும் சார்ந்து இருக்கிறதுல இருந்து நம்மள விடுவிக்குது. அகத் ஆன தனித்துவமான ஒரே ஒருவன் கிட்ட நம்ம இதயத்தை நிலைநிறுத்தவும், ஆமா, அசம்மதான ஒருபோதும் கைவிடாத மாறாதவன் கிட்ட நம்ம நம்பிக்கையை வைக்கவும் இது நமக்கு கத்துக் கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா சூரா இக்லாஸ்ங்கிறது வெறும் ஒரு அத்தியாயம் இல்லை. இது ஒரு சுதந்திர பிரகடனம், ஒரு தெய்வீக அறிமுகம், நம்பிக்கையோட அடித்தள தூண்.
மேலும் இத ஒரு நாளைக்கு 10 முறை ஓதினா ஸ்வர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படுதுன்னு ஒரு நற்செய்தி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னும் பல ஆழமான இஸ்லாமிய உண்மைகளை தெரிஞ்சுக்க தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸை பாருங்க. தமிழ் இஸ்லாமிக் ஃபேக்ட்ஸ் நிகழ்ச்சியை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை கமெண்ட்கள்ல தெரியப்படுத்துங்க. நாங்க பதில் சொல்ல முயற்சி பண்றோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும்.